ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மாட்டுக்கு மடிவீக்கம் வந்துச்சுன்னா என்ன செய்யலான்னாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கூட இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாட்டுக்கு தாங்க மடிவீக்கம் வந்திருந்தது. ஆனால் இப்போ ரெடி ஆயிடுச்சு. மாடுகளுக்கு மடிவீக்கம் வர்றதுக்கான பல காரணங்கள் இருக்குது. வெப்பத்தினால வரும், அதே மாதிரி பால் நல்லா கறந்து விடாட்டி, அதுக்கப்புறம் குட்டி போட்ட டைம்லலாம் வருங்க. இது இயற்கை தான். அதை அந்த மாதிரி டைமில் நம்ம என்னெல்லாம் பண்ணணுன்னா, ஃபஸ்ட் நாள் நம்ம மடிவீக்கத்தை பார்த்துட்டோன்னா உடனே கொஞ்சம் ஐஸ் கட்டி, அதாவது நல்ல கெட்டியான பெரிய சைஸில் எடுத்து ஐஸை வச்சு விடலாம். ஒரு வேளை வெப்பத்தினாலனா அது ஒரே நாளில் தணிஞ்சிடும். அப்படியும் சரியாகலைன்னா வீட்டு வைத்தியம்னு பார்த்திங்கன்னா, நம்ம எழுதுகிற சாக் பீஸ் இருக்குங்களா, அதுக்கப்புறம் அப்பக்கோவத்தலைன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கோவத்தலை, இது மூணையும் அரைச்சி காலையிலையும் சாயந்தரம் 2 நேரம் மடியில் போட்டு விடலாம். அப்படியும் முடியாட்டி நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் டாக்டரை அணுகிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அதிகமாகிடுச்சுன்னா மாட்டுக்கே உடம்பு சரியில்லாம மாடு மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்புறது ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு வீட்டு வைத்தியம் கை கொடுக்கல, அதனால் நாங்கள் டாக்டரே கூப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, மடிவீக்கம் வந்த உடனே அந்த மடியில் இருக்கிற அந்த காம்பை நம்ம ஃபஸ்ட்டு தொடக்கூடாது. அப்படியே தொட்டாலும் நம்ம கையை கழுவிக்கணும். அதே மாதிரி நம்ம பால் கறக்கும்போது மற்ற மாடுகளை ஃபஸ்ட்டு கறந்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மடிவீக்கம் இருக்கிற மாட்டை கறக்கணும். 2வது, மடிவீக்கம் இருக்கிற மாட்டை கறந்தாலும் மற்ற காம்புகளை நல்ல காம்புகளெல்லாம் கறந்து கடைசியில் தாங்க நம்ம அந்த பாதிக்கப்பட்ட காம்பை கறக்கணும். இல்லாட்டி அந்த மடிவீக்கங்கிறது பக்கத்து காம்புக்கும் பாதித்து, அதே மாதிரி மற்ற மாடுகளுக்கும் பாதித்து ரொம்பவே இடைஞ்சலாக மடிவீக்கத்தை கவனிக்காமல் விட்டோன்னா மாடுகளுக்கு காய்ச்சலே வந்துடுங்க. நாங்கள் டாக்டரை பார்த்தப்போ டாக்டர் இந்த ஆன்டிபயோட்டிக், அதாவது நோய் எதிர்ப்பு சக்திக்கான இந்த இன்ஜெக்ஷன் தாங்க போட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இன்ஜெக்ஷன்லாம் போட்டோன்னா என்ன பண்ணுன்னா, பால் 1 வாரத்துக்கு எடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த மருந்து அந்த பாலில் வரும். அதே மாதிரி குழந்தைங்கள்லாம் குடிக்கிறதா இருந்தால் கொடுக்கக்கூடாது. இது நம்ம செய்கிற தவறு. பலருக்கும் இந்த விஷயங்கள் தெரியறது இல்லைங்க. அதனால தாங்க இப்போ தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோன்னு தான் இந்த வீடியோ பதிவு பண்ணோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.